ஹலோ ஹலோ ஐயா. ஓ யார் நீங்கள்? யார் நீங்கள்? தம்பி என் ராஜா ராஜு. ராஜுவா கேட்குறீங்க தம்பி? ஓ ராஜு தான் கேட்குறேன். என்ன சொல்லுங்க. என்னாலே அப்போ ஏடாண்டு எங்கேயும் போய் துளைய வேண்டியதானே? என்னத்துக்கு? ஏன்னா இந்த அவசரம் வாங்குறேன். நீ இப்படி சொன்னா நான் என்னடி செய்ய நான் சாக போறேன் அப்போ. செத்து துளைய வேண்டியதானே? 4 பிள்ளைல பெற்றீங்க. நான் 1.5 வருஷமா நான் தான் வச்சு பராமரிக்கிறேன். இப்ப திருப்பி என்னட்ட வந்தா நான் என்ன செய்யறது? தம்பி என்ன காப்பாதப்போ, என்ன மற்ற பிள்ளைகளெல்லாம் கை விட்டுட்டுது. என்ன நான் உன்னைதான் நம்பி இருக்கிறேன். எல்லாத்துக்கும் என்னைய நம்பி கொண்டுருங்க. மற்ற பிள்ளைகளுக்கு அடிக்காங்க. இந்த நம்பரை மட்டும் சேவல வச்சு கொண்டுருங்க. என்ன வந்து கூட்டிட்டு போறேன் அப்போ. எனக்கு இருக்க இடம் இல்லை. நான் சாப்பிட்டே 2 நாள் ஆச்சப்போ. என்னாலே நான் மயங்கி விழுந்துட்டேன். என்னவே செய்யுங்க. எனக்கு என்னால இயலாது. நான் இவ்வளவு நாளும் பராமரிச்சுட்டேன். எனக்கு எந்த வீட்லயும் பிரச்சனை, எந்த வீட்டு பிரச்சனையும் நான் பார்க்கணும். கல்யாணம் செய்து வந்துட்டு உங்களோட கடமை முடிஞ்சது போங்க தான் சொல்லி கிடக்கு. அப்பா போய் சொல்லாடியாப்போ. நீ கையை விட்டா நான் என்னடி அப்ப என்ன செய்ய? நான் எங்க போறது? நான் என்ன செய்யறது? நான் என்னால ஒண்ணும் செய்யலாம். இனி எங்கேயாவது போய் ஆசிரமங்கள் எங்கேயாவது போய் படங்கோ. இந்த வீட்டுல இருக்க எனக்கு ஒரு வழி செய்தாம்பி. நீ கைவிட்டா நான் அனாதையா போடுவேன். என்ன காப்பாத்த பூ. நீங்க போன வைங்க முதல். நான் வேலையை நினைக்கிறேன். போன வைங்க. என்ன ஐயா? போன வைங்க நீங்க முதல். நான் போய் இந்த கட் பண்ணுங்க வைங்க. போய் நான் என்ன வந்து காப்பாத்து. என்ன கூட்டிட்டு போ பூ. ஐயோ நான் சாப்பிடவே இல்லையா பூ. 2 நாளா பசி எனக்கு. ஐயோ வாயா. தம்பி ஐயா ரொம்ப நன்றி ஐயா. சிறு வயது முதல் பெரியவனாகும் வரைக்கும் தன் பிள்ளையை வளர்த்தெடுப்பதற்கு தாய் தந்தையர்கள் எத்தனையோ கஷ்டங்கள், எவ்வளவோ துன்பங்கள், எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியில் தான் தன் பிள்ளையை வளர்த்தெடுக்கின்றனர். எந்த நிலை வந்தாலும் தான் பட்ட கஷ்டத்தை தன் பிள்ளை படக்கூடாது என நினைக்கின்ற அன்புள்ளம் கொண்டவர்கள்தான் நம் தாய் தந்தையர்கள். அந்த தாய் தந்தையர்களை நம்மில் பல பேர் ஆதரவற்றவர்கள் போல் இலகுவாக தூக்கி எறிகின்றோம். மார்பிலும் தோள்மேலும் தூக்கி வளர்த்து உனக்கு ஆதரவு தந்த அந்த அன்னை தந்தையை ஆதரவற்றோர் இல்லங்களில் தூக்கி எறிவது